ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்கிறவனை பார்த்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா மாங்காய் பச்சடி. இங்கே பாருங்கள், மாங்காவை நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தாங்க நம்ம பச்சடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தவா ஹீட் ஆகிடுச்சு. தவா ஹீட் ஆனோடனே நம்ம மாங்காய் சேர்த்துடலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இன்னும் பொடியாக கூட கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். மாங்காய் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு இது மட்டும் தாங்க, அதனால் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம், ஏன்னா நமக்கு மாங்காய் வேகணும். இப்போ பாருங்க, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காய் நமக்கு பாதி அளவு வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மாங்காய் பாதி வந்துடுச்சு. இந்த டைமில் வெல்லம் சேர்த்துலாங்க. நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் கொஞ்சம் கூடையே சேருங்க, ஏன்னா அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும். இனிப்பு புளிப்பு காரம் அப்படிங்கிற போது நல்லாயிருக்கும் பச்சடி. ஸோ கொஞ்சம் வெல்லம் கூடையே சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரையட்டுங்க. இங்கே பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி மாங்காயோட சேர்ந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டணும். ஸோ அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. தாளிப்புக்கு பாத்திரம் வச்சிடலாம். இங்கே பாருங்க, நல்லா வெல்லம் மெல்ட் ஆகி மாங்காயோட சேர்ந்து எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன் தவாவில். இப்போ கடுகு சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பாருங்கள், கடுகு உளுத்தப்பருப்பு பொரிஞ்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், தாளிப்பை மாங்காய் பச்சடியில் சேர்த்தாச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எந்த விருந்து வச்சாலும் நம்ம மாங்காய் பச்சடி இல்லாமல் செய்ய முடியாது. வெஜிடேரியன் மீனுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய பச்சடிங்க இது. நீங்கள் ஒரு டிஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம் விருந்து ஐட்டத்தில். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.